நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அமைந்துள்ளது சின்ன வரகூர் கோம்பை கிராமம். 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் சின்ன வரகூர் கோம்பை கிராமத்தில் 10,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி உள்ளது. இந்த தொட்டியில் இருந்தே வீடுகளுக்கும் பள்ளிகளுக்கும் தண்ணீர் வழங்கப்படுகிறது. தற்போது மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் போதிய அளவு தண்ணீர் இல்லாததால் சின்ன வரகூர் கோம்பை கிராமத்தில் குடிநீர் பஞ்சம் நிலவி வருகிறது. இதே நிலைதான் அப்பகுதியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியிலும் நீடிக்கிறது. 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வரும் நடுநிலை பள்ளிக்கு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ மட்டுமே குடிநீர் வழங்கப்படுகிறது. தற்போது கோடைகாலம் தொடங்கியுள்ளதால் அரசு பள்ளி மாணவர்கள் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் தவித்து வருகின்றனர். பள்ளியில் தண்ணீர் இல்லாததால் மாணவ மாணவியர் வேறு வழியின்றி அருகில் உள்ள ஓடைக்கு சென்று தண்ணீர் குடிக்கின்றனர். ஓடை நீரை சுத்திகரிப்பு செய்யாமல் நேரடியாக குடிப்பதால் மாணவ மாணவியருக்கு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர். சின்னவரகூர் கோம்பை கிராமத்தில் நிலவும் குடிநீர் பிரச்சினை குறித்தும் தண்ணீரின்றி மாணவர்கள் படும் இன்னல்கள் குறித்தும் அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் குடிநீர் பிரச்சினையை தீர்க்க அரசு அதிகாரிகள் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு அனைவருக்கும் சுகாதாரமான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு தமிழக அரசுக்கு சின்னவரகூர் கோம்பை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த குழந்தைகளுக்கு தேவையான குடிநீர் வசதி இல்லாததால் அருகில் உள்ள பொதுமக்கள் பயன்படுத்தும் குட்டைகளிலிருந்து நீர் எடுத்து அருந்தி செல்கின்றனர். இதனால் குழந்தைகளுக்கு பல நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே இந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளிக்கு குடிநீர் வசதி ஏற்படுத்தி குழந்தைகளின் நலனை பாதுகாக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். மாலை முரசு செய்திகளுக்காக நாமக்கல் செய்தியாளர் பிரதாப்புடன் சந்துரு.